A very good morning to everyone. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இந்த பிஜிடிஆர்பி காமர்ஸில் நியூ சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10 யூனிட்டுக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதில் யூனிட் 1, இந்த யூனிட் 1ல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கு. அதாவது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்தடுத்த வீடியோ போடுறேன், அதிகபட்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்ட தான் வரும். இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் பொதுவாக நமக்கு பிஸ்னஸ்னால் என்ன, ஆர்கனைசேஷன்னா என்ன, இதை நம்ம முதல்ல கிளியர் பண்ணிப்போம். இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் முதல்ல இந்த மீனிங்கு, டெஃபினேஷனு, கேரக்டரிஸ்டிக்ஸு, இந்த டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸில் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், ட்ரேடு இதை பார்க்க போகிறோம். அடுத்து இந்த காமர்ஸு ட்ரேடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டை இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதில் இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதில் மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும்போது மொத்தம் ஒரு 3 விதமான பாயிண்டில் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதில் என்னென்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் பை, exchange of goods and services for money, purpose of exchange of goods and services to satisfy human wants. இந்த 3 பாயிண்ட்டை பிரிக்கிறாங்க. அதாவது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பொதுவாக இந்த பிஸ்னஸ் வேர்டு அப்படின்றது என்னென்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் பை, ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா பிஸ்னஸ் அப்படின்றாங்க. அடுத்து பிஸ்னஸ் என்னென்னா இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸுக்கு என்ன சார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுது பிஸ்னஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸுக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் மணி டு த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அடுத்து என்னென்னா சார் இந்த பிஸ்னஸ்னுடைய பர்பஸ் என்ன சார் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதால சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். அப்போது இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 6-7 பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இந்த எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க்குன்னு ஒரு பாயிண்ட் வருது பாருங்கள், அந்த இடம் வரும்போது நல்லா கவனிங்க. அதுதான் நமக்கு இந்த கொஸ்டின் ஏரியா. முதல்ல என்னென்னா சேல்ஸு, ட்ரான்ஸ்ஃபியர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ், பிஸ்னஸ் எதில் சார் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா அந்த சேல் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபியர்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் மணி. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் பர்சனல் கன்சப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபியர் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா பர்சனல் கன்சப்ஷனுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா கண்டினியூட்டி ஆஃப் டீலிங்ஸ், அதாவது பொதுவாக கண்டினியூட்டினா தொடரணும். இப்போ பிஸ்னஸ்ஸு அப்படின்னு வரும்போது என்னென்னா சார் நான் ஒரு டிவி ஒன்று வாங்கினேன், எடுத்துன்னு போய் விற்றேன், ஒரு 5000 லாபம் வந்துச்சு சார், அவ்வளோதான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறது பிஸ்னஸ் கிடையாது. அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணணும், அதுதான் என்னென்னா நம்ம கண்டினியூட்டி ஆஃப் டீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஷுட் பி அண்டர்டேக்கன் கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை சர்வீசஸ் கொடுக்கறதோ எப்படி இருக்கணும்னா கண்டினியூட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா ப்ராஃபிட் மோட்டிவ்ஸ். இதில் என்னென்னா இந்த பொதுவாக பிஸ்னஸ் எதுக்காக சார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ராஃபிட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் எனி பிஸ்னஸ். அதாவது அவங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். அதாவது ப்ராஃபிட் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் நம்ம நடத்த முடியாது. ப்ராஃபிட் இஸ் த மோட்டிவேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்ன ஆகும், ஆப்சண்ட் ஆகும், இல்லை அப்ஸ்காண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா இந்த எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு,
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக வந்து ரிஸ்க் அப்படின்னு வரும்போது இந்த ரிஸ்க் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா இட் கன்சிடர் இன்கரிங் லாஸஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் லாஸஸ். இப்போ கரெக்டாக நமக்கு ஏதாவது லாஸஸ் வரத்துக்கு வழி இருக்கும், இல்லை லாஸஸ் ஏற்படும். சார் இந்த லாஸஸை 2 வகையாக பிரிக்கலாம், நோன் லாஸஸ் அன்னோன் லாஸஸ். நோன் லாஸஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், இது வந்து கட்டாயம் நமக்கு தெரிஞ்சியே லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சென்னையில் வந்து ஃப்ளூட் வந்தது, வெள்ளம். அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரு, வீடு, திங்ஸு எல்லாமே வந்து லாஸ் ஆகுது. இது எல்லாமே நமக்கு என்னென்னா நோன் லாஸஸ். இன்கேஸ் வந்து ஃபயர் ஆகலாம், இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே ஃபயர் ஆகுது, அதனால் நோன் லாஸஸ். அடுத்து என்னென்னா தெஃப்ட்டு, திருடுப்போத்து, இது எல்லாமே என்னென்னா லாஸஸ். இப்போ பிஸ்னஸில் வந்து நமக்கு எப்படி சார் லாஸ் வரும் அப்படின்னா அந்த ஃபயரு, ஃப்ளூடு, தெஃப்ட்டு, இது ஞாபகம் வச்சுங்க, இது வந்து நோன் லாஸஸ். அடுத்து வந்து அன்னோன் லாஸஸ் அப்படின்னு வரும்போது என்னென்னா நமக்கு தெரியாது மீன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா நம்ம கண் முன்னாடி நடக்காது, நமக்கு தெரியாது, அதுதான் வந்து அன்னோன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னா சேஞ்சிங் டெக்னாலஜி, சேஞ்சிங் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்டு ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெக்னாலஜிஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது என்னென்னா அது வந்து அன்னோன் ரிஸ்க்கு, திடீர்னு சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து இந்த எலான் மஸ்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா வாட்டர் இன்ஜின் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். இது வந்து மற்ற வந்து பெட்ரோலு, டீசலில் இயங்கக்கூடிய எல்லா கம்பெனி காருக்குமே ரிஸ்க்கு தான். இது வந்து என்னென்னா அன்னோன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. நம்ம பொதுவாக வந்து இந்த யூட்டிலிட்டி என்னென்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, கன்சப்ஷன் யூட்டிலிட்டி, இதெல்லாம் நாம் வந்து பார்ப்போம். அதாவது யூட்டிலிட்டி அப்படின்னு வரும்போதுன்னா இந்த பொதுவாக வந்து பிஸ்னஸ் வந்து என்ன சார் பண்ணோன்னா மோர் யூஸ்ஃபுல் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் வித் த கூட்ஸு. பொதுவாக வந்து அவனுடைய பொருட்களை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுவான், யூட்டிலிட்டியை வந்து கொடுப்பான். நம்ம இந்த எக்கனாமிக்ஸில் பார்க்கும்போது 2 சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இந்த கார்டினல் ஆர்டினல் யூட்டிலிட்டி, எண்ணளவு பயன்பாட்டு அளவு யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து ப்ராடக்ட் வந்து என்னென்ன யூட்டிலிட்டிஸ் தரும் அப்படின்னா பொதுவாக நமக்கு யூட்டிலிட்டின்னா இந்த டைமு, பிளேஸு, இந்த நாலேஜு, அது வந்து தருவாங்க, அது ஒன்று. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சோசியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சோசியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு வரும்போதுன்னா சார் இதனுடைய பிஸ்னஸ்னுடைய ப்ரைமரி ஆன் எக்கனாமிக் ஃபங்க்ஷன்ஸு. இப்போ வந்து பிஸ்னஸ்னுடைய ப்ரைமரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன்மையானது எக்கனாமிக் ஃபங்க்ஷன். எப்படி சார் எக்கனாமிக் ஃபங்க்ஷனில் வரும் அப்படின்னா இட் இன்வால்வ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸு, இது எல்லாமே என்னென்னா சோசியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா பிஸ்னஸ் இஸ் ஏ சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு. இப்போ லைக் தட் இப்போ கவர்மெண்ட் இருக்குது, அது ஒன்று. அந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் வரும்போது என்னான்னு சொல்லுவாங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா சோசியலில் வந்துடும். ஜாயிண்ட் ஃபேமிலி, ரிலீஜியஸு, இது எல்லாமே நமக்கு எங்கே சார் வரும் அப்படின்னா இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன். அப்போது பிஸ்னஸ் இஸ் ஏ சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எங்கன்னா இந்த எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு ஒன்று. அடுத்து என்னன்னா கண்டினியூட்டி ஆஃப் டீலிங், இந்த 2 இடத்துல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பொதுவாக வந்து டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸ் வந்து டிவிஷன் பண்ணுறாங்க. எப்படி சார் டிவிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேடாகவும், காமர்ஸாகவும் அண்டு பிஸ்னஸாகவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க டிவிஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து என்னென்னா
இப்போ ட்ரேடு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் பொதுவாக நமக்கு தெரிஞ்சது என்ன சார்னா, ட்ரேடு அப்படின்னு வரும்போது என்னென்னா, இட் ரெஃபர்ஸ் டு பையிங் அண்டு செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்படி இல்லை அப்படின்னு வரும்போது வேறு எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, குட்ஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு கன்சியூமர். ப்ரொடியூசருக்கிட்டேருந்து கன்சியூமர்கிட்ட டிரான்ஸ்ஃபியர் ஆகிறதையும் நாம் ட்ரேடுன்னு சொல்லலாம். அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் நாம் ட்ரேடுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து காமர்ஸ். அதாவது வந்து காமர்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாமே வந்துடும். இட் இன்க்ளூட் ட்ரேடு ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, பேங்கிங்கு, வேர் ஹவுசிங்கு, இன்சூரன்ஸ், எவ்ரிதிங். எல்லா நடவடிக்கையும் ஒன்றா சேர்க்கறது தான் என்னென்னா காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக வந்து என்னென்னா இந்த ட்ரேடு வந்து ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ட்ரேடுன்னா அது ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் பீயிங், பையிங்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்று எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, ப்ரொடக்ஷனு, செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் வெல்த்து. அதாவது என்னென்னா, இப்போது பொருட்களை உற்பத்தி செய்கிறது, அதை எடுத்துன்னு போய் கொடுக்கறது, செல் பண்ணுறது, சர்வீசஸ் பண்ணுறது எதுக்காகனா மக்களினுடைய நலனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அப்போது ட்ரேடுனா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூசர் டு கன்சியூமருக்கு மாற்றுறது. காமர்ஸ் அப்படின்னா என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு வரும்போது என்னென்னா, இது எல்லா நடவடிக்கையும் சேர்ந்தது. சச் ஆஸ் இந்த டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், வேர் ஹவுஸு, இன்சூரன்ஸு. பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது என்னென்னா, இது என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ரொடக்ஷன், செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் த பீப்புள். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த டிஃபரன்ஸு பிட்வீன் ட்ரேட் அண்டு காமர்ஸ். நம்ம இந்த ட்ரேடுக்கும் காமர்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வரும்போது என்னடா, இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ட்ரேடு கன்சிடர் வித் ஆக்சுவல் பர்ச்சேஸ் அண்டு சேல் ஆஃப் குட்ஸ். ட்ரேடுனா நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம். காமர்ஸ்ன்றது என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்றாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போது ஆக்சுவல் பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ்னால் ட்ரேடு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் காமர்ஸ். அடுத்து என்னென்னா கேபிட்டல் அப்படின்னு வரணுன்னா, சார் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லெஸ்ஸான கேபிட்டலே போதும். இப்போ லைக் தட்டு நம்ம ஆன்லைன் ட்ரேட் பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 10 ரூபாய்க்கு வாங்கலாம். அதனால் லெஸ் கேபிட்டல் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் காமர்ஸுக்கு என்னென்னா லெஸ்ஸு ஃபிக்ஸடு கேபிட்டலு பட் மோர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஏன் சார் அப்படின்னா, இட் ஹேவ் ஏ டே டு டே ஒர்க்கிங். அதனால தான். ஏன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம், பொருள் வாங்குகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குகிறோம், அன்றைக்கி என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம், சர்வீஸ் கொடுக்குறோம், மறுபடியும் என்ன பண்ணோம், அடுத்த நாள் போய் வாங்குகிறோம். அதனால் இது மோர் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த ஒர்க்கிங் கேபிட்டலை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ். இது எப்படி சார் கிளாசிஃபிகேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ த ட்ரேடு வில் பி கிளாசிஃபைடு இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த ட்ரேடினுடைய டைப் எல்லாமே பார்க்கலாம். அதில் வந்து என்னென்னா இந்த ட்ரேடு அப்படின்னு வரும்போது என்னென்னா, பொதுவாக வந்து இன்டர்னல் ட்ரேடு, அதுக்கடுத்து ஃபாரின் ட்ரேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ட்ரேடு அப்படின்னு வரும்போது என்னென்னா இந்த ஹோம் ட்ரேடு அப்படி இல்லைன்னா இன்டர்னல் ட்ரேடு அப்படின்வாங்க. அதாவது ஹோல்சேல் ட்ரேடு, ரீட்டெய்லரு இதெல்லாம் வருவாங்க. அது அடுத்த வீடியோவில் வந்து இந்த ட்ரேடு பற்றி நாம் பார்ப்போம். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமர்ஸ் அப்படின்னு வரும்போது என்னென்னா இது கிளாசிஃபைட் ட்ரேட் அண்டு ஆக்சிலரிஸ் ட்ரேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பொதுவாக வந்து இந்த
ஆக்சிலரிஸ் அப்படின்னு வரும்போது என்ன சார்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட் என்னென்னா, அதாவது வந்து இந்த பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகிறது தான் என்னென்னா இந்த ஆக்சிலரிஸ் டு ட்ரேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா பேசிஸ் அப்படின்றாங்க. இப்போ ட்ரேடு எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா காமர்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. அடுத்து என்னென்னா இட் பேசிஸ் இஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ப்ரொஃபஷன்ஸ். இப்போ காமர்ஸ் வந்து எதை சார் பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ்னால் எங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னா இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அடுத்து வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு. இதில் வந்து என்னென்னா அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பர்ஃபார்ம்டுன்னு தான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான். இப்போ பொதுவாக வாங்கி விற்க மார்க்கெட்டில் வந்து வாங்கி விற்கக்கூடியது அப்போ ட்ரேடு. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எது காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வரைக்கும் நாம் இந்த மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனு, டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, அடுத்து வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேட் அண்டு காமர்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேட் அண்டு காமர்ஸை பார்த்துங்க. அடுத்து வந்து இந்த ட்ரேடுன்னா என்ன, காமர்ஸ்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன, அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் ஒரு நாள் விட்டு நான் உங்களுக்கு வந்து அப்லோட்